الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: هل تنصرون وترزقون إلا بضعفائكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. புகழனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களிடமிருந்து அநேகமான பரக்கத்துகளை, ரஹ்மத்துகளை, நிஅமத்துகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ரபியுல் அவல் மாதத்துடைய 4வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த வசந்த மாதமாகும் ரபியுல் அவல் மாதத்தின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டங்களையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய கஷ்டங்கள், நமக்கு இடையூறு தரக்கூடியவைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து தருவானாக. வாழக்கூடிய காலத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய தௌஃபீகை, கண்ணியத்தை பேணக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருவானாக என்ற நல்ல துஆவுடன் தொடங்குகின்றேன். சங்கைக்குரியவர்களே, இன்றைய ஜும்ஆவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் வசீலா. வசீலா என்று சொன்னால், நாம் ஒரு காரியத்தை அடைவதற்கு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு சாதனம், நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி என்று சொல்லலாம். உதாரணத்திற்கு, நாம் வெகு தூரம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நடந்து சென்றால் அதை அடைவதற்கு இருக்கக்கூடிய நேரத்தை விட நாம் வாகனத்தில் சென்றால், இது சின்ன ஒரு உதாரணம் தான், வாகனத்தில் சென்றால் நாம் வெகு விரைவாக அதை அடைந்து விடுவோம் இல்லையா? அப்படி விரைவாக அடைவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி, அந்த வாகனம், அதே போன்றுதான் வசீலா. இது சின்ன உதாரணம் தான். வசீலானா வாகனம் கணக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கருவியை தான் வசீலா என்று நாம் குறிப்பிடுகிறோம். அந்த வசீலாவை தேடிக்கொள்ளும்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வசீலா. ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வப்தகு இலைஹில் வசீலா, அவரிடத்தில் நீங்கள் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார்.
இந்த வசீலா என்றால் என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள், செய்கிற நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களை முன்னிறுத்தி, யா அல்லாஹ் நான் இதை செய்திருக்கிறேன், இதன் பொருட்டினால் ஒரு நல்ல விஷயத்தை முற்படுத்தி அதன் பொருட்டினால் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு பேர் வசீலா. இந்த வசீலாவை 4 விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் செய்கிற நல்ல அமல்களை முன்னிறுத்தி, யா அல்லாஹ் நான் இந்த அமலை செய்திருக்கிறேன், இந்த அமலின் பொருட்டினால் எனக்கு அதை தருவாயாக. இரண்டாவது விஷயம், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி, யா அல்லாஹ் எங்களுடைய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுக்கு இந்த தேவையை நிறைவேற்றி தருவார்கள். மூன்றாவது விஷயம், நல்லடியார்களை முன்னிறுத்தி, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த நேசரின் பொருட்டினால் எங்களுக்கு தருவாயா. நான்காவது விஷயம், அந்த நபிமார்களும் சாலிஹீன்களும் பயன்படுத்திய பொருட்கள், அந்த ஆசார்களை முன்னிறுத்தி அதிலிருந்து பிரயோஜனத்தை அடைவது, நமக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பேர் தான் வசீலா. 4 விதமா சொல்லியிருக்கிறோம் விஷயம். முதல்ல நல்ல அமல்களை முற்படுத்தி நாம் வசீலா தேடுவது, அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்வது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 3 நபர்கள் பயணம் புறப்பட்டு போகிறார்கள். போகிற வழியில் மழைக்காக வேண்டி ஒரு குகையில் ஒதுங்குகிறார்கள். அந்த குகையை ஒரு பெரிய பாறை அடைத்துக் கொண்டது. அந்த பாறையிலிருந்து வெளிவருவதற்கான வழி தெரியவில்லை. அந்த இடத்தில் அந்த 3 பேரும் தான் செய்த அமலை, நல்ல அமலை முன்னிறுத்தி, யா அல்லாஹ் நான் இந்த நிலையில் இந்த காரியத்தை செய்தேன், இதில் உனக்கு பொருத்தம் இருந்தால் எங்களுக்கு விடுதலை கொடு. இப்படி கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. பதிலுக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பாறை அகன்றது அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. இது அமல்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வசீலா. இதை பெரும்பாலானவங்க ஏற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அடுத்து சொல்லக்கூடிய 3 விஷயங்கள், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி, அதே போன்று சாலிஹீன்களை முன்னிறுத்தி, சாலிஹீன்கள் பயன்படுத்திய பொருட்களை முன்னிறுத்தி, இந்த 3 விஷயங்கள் தான் இப்பொழுது சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நபிமார்களை கொண்டு, குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வசீலா தேடக்கூடாது என்பதாக பெரும்பாலானவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சமீபமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற பெயரை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை என்ற பெயரில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு புறம்பான கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கேட்டால் நாங்கள் சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் யதார்த்தத்தில் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தாத்தை, அவர்களை முன்னிறுத்தி வசீலாவை வைத்து துவா செய்யலாம். சாலிஹீன்களை முன்னிறுத்தி துவா செய்யலாம். அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை முன்னிறுத்தி துவா செய்யலாம். எல்லாத்துக்கும் ஹதீஸ்களிலும் குர்ஆனிலும் ஆதாரம் இருக்கிறது. எதை செய்தாலும் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். யதார்த்தம் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நாம் விளங்குவோம். அவங்க காரணம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வை முன்னிறுத்தி துஆ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அந்த ஈமான் கொண்ட மக்களில் ரசூலுல்லாஹ் அடங்குவாங்களா இல்லையா? வருவாங்க. சரி. இரண்டாவது விஷயம், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதற்கு ரசூலுல்லாஹ் கட்டுப்படுவாங்களா? படக்கூடாது, கட்டுப்படுவாங்க. மூன்றாவது விஷயம், வபதகு இலைஹில் வசீலா, அவனிடத்தில் நீங்கள் வசீலாவை தேடுங்கள், அவனை நெருங்குவதற்கான நல்ல விஷயங்களை முன்னிறுத்துங்கள் என்பதாக சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அமல் தான் செஞ்சிருக்கிறாங்க. யாரை முன்னிறுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா தேடினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி துஆ கேட்கலாம், அதற்கான அங்கீகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். யூதர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. சில யூதர்களுடைய செயல்களை அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தி சொல்லுவான். இவங்க இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. இந்த செயலை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இன்ன ஃபீ ذلك ஆயத்தன் லில் முஃமினீன், இந்த விஷயத்தில் முஃமின்களுக்கு அத்தாட்சி இருக்குன்னு சொல்லுவான். உதாரணமா சொன்னா தாபூத் பெட்டி இருக்கு இல்லையா,
தாபூத் அப்படின்னா என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேருடைய குடும்பத்தார்கள் பயன்படுத்திய பொருட்கள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அசா பெட்டிக்குள்ள இருக்கும். சில காலங்கள் யூதர்கள் போர் செய்யும் பொழுதெல்லாம் தோற்றுக்கொண்டே வந்தார்கள். ஆனால் கடைசியில் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பதற்காக வேண்டி இந்த தாபூத்தை மலக்குமார்களுடைய கையில் வெற்றி இறக்கிறார். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். மலக்குமார்களை வைத்து இந்த தாபூத்தை இறக்கிறோம். தாபூத்தும் ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும். அந்த தாபூத்தில் உங்களுக்கு சகீனா, சகீனா என்று சொன்னால் அமைதி, அமைதி தான் வெற்றி. அந்த வெற்றி இருக்கிறது. வமிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் விட்டு சென்ற பொருட்கள் அதில் இருக்கிறது. அதை முன்னிறுத்தி நீங்கள் போர் செய்யுங்கள் என்பதாக சொல்லுவோம். மலக்குமார்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை முன்னிறுத்தி போர் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதை செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சில சமயங்களில் சொல்லுவாங்க, யஹூதிகள் மதீனாவை நெருங்கி வரும் பொழுது, மதீனாவில் இருந்தவங்க அவுஸ் ஹஸ்ரஜ் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி, அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த கூட்டத்தார்களை அவுஸ் ஹஸ்ரஜை தோற்கடித்து விட்டு யஹூதிகள் இங்கு ஆட்சி செலுத்த வேண்டும். எதிர்த்து வராங்க, அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம போகுது. பெரும்பாலான நேரத்தில் யஹூதிகளுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், போர் சூடு பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தௌராத்தை எடுத்துருவாங்க. தௌராத்தை எடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர், அவருடைய வர்ணனைகள் எங்கு வருகிறதோ அந்த இடத்தில் கை வைத்து சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எந்த நபியை வாக்களித்தாயோ அந்த நபியின் பொருட்டினால் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. அதாவது அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்ற வார்த்தை, அவங்க வெற்றியை தேடுவார்கள். அப்படி வெற்றி கொடுக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹ் சொல்றார். யாரை வச்சு கேட்டிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து. யஹூதிகளுடைய பழக்கம் அது. சரி, யஹூதிகளுடைய பழக்கம் நம்ம பின்பற்றலாமா அப்படின்னா அதுக்கும் பதில் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை முன்னிறுத்தி வசீலா தேடி இருக்கிறார்கள். வசீலா தேட சொல்லி இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய உம்மா ஃபாத்திமா பின்த் அஸ்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகக்கூடிய தருணத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தலைமாட்டில் உட்கார்ந்திருக்கிறாங்க. சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு தாயார் ஃபாத்திமா பின்த் அஸ்த் ரலியல்லாஹு தஆலா தலைமாட்டில் உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, யா உம்மி இன்னகி உம்மி பஅத உம்மி. என்னுடைய வளர்ப்பு தாயாரே, என்னுடைய உம்மாக்கு பின்னாடி, ஆமினா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பின்னாடி எனக்கு உம்மானா அது நீங்க தான். நீங்கள் பட்டினி இருந்தாலும் எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள். நீங்கள் ஆடைகள், சரியான ஆடைகள் இல்லை என்றாலும் எனக்கு சரியான ஆடைகளை அணிவித்தீர்கள். இப்படி பல வர்ணனைகளை சொல்லிட்டே வராங்க. சொல்லி முடிச்சுட்டு சொல்றாங்க, கூப்பிட்டு குறிப்பாட்ட சொல்றாங்க. ஜனாதாவை குறிப்பாட்ட சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கடைசியாக தண்ணீர் ஊற்றும் போது, ஜனாதாவை குறிப்பாட்டும் போது கடைசியாக தண்ணீர் ஊற்றுவாங்க. அந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது நீங்கள் ஊற்றக்கூடாது, நான் தான் ஊற்றுவேன். அதே மாதிரி நடக்குது. கடைசி தண்ணி அவங்க ஊத்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரம் பட்ட தண்ணீர் எந்த ஜனாசாவின் மீது படுகிறதோ அந்த ஜனாசாவை அதாபுத்திட்டார். காரணம் அதுதான். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், அந்த கஃபனை இடும் பொழுது, கஃபனிடக்கூடிய நேரம் வந்தால் நீங்க கஃபனை உடனே போடக்கூடாது. கஃபனிடக்கூடிய நேரம் இருக்கும்போது எனக்கு சொல்லணும். அப்படி சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜுப்பாவை கட்டி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை அனுப்பிங்க, இதுக்கு மேல கஃபன் போடுங்க. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமேனி பட்ட அந்த ஆடையை நரகம் தீண்டாது, இன்னொரு விஷயம் கபர் நெருக்காது. இதுதான் காரணம். இது மட்டும் இல்ல, இந்த ஹதீஸ்ல பல விஷயங்கள் வசீலாவுக்கு ஆதாரமாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருக்குழியை தோண்டுங்க. அப்படி தோண்டும் பொழுது பிள்ளை குழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மையத்தை வைக்கிற இடம். அந்த இடத்தை அடையும் பொழுது நீங்க தோண்டக்கூடாது, எண்ணெய் அடையுங்கள். ரசூலுல்லாஹி போனாங்க, தன்னுடைய கரத்தால் அதை தோண்டி அந்த மண்ணை எடுத்த பிறகு நடந்த விஷயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வளர்ப்பு தாயாரை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தாங்க.
அந்த இடத்தில் படுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான், அவனே மௌத்தாக்குகிறான். வஹுவ லா யமூத், அவன் மரணம் இல்லாதவன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம குஃபிர் லி உம்மி ஃபாத்திமா பின்த் அஸத் வலக்தின்ஹா ஹுஜ்ஜதஹா, யா அல்லாஹ் என்னுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மன்னித்து விடு. வலக்தின் ஹுஜ்ஜதஹா, அவர்களுக்கு அவருடைய ஆதாரமான இஸ்லாத்துடைய விஷயங்களை மலக்குமார்கள் கேள்வியாக கேட்கும் பொழுது நீ அதுக்கு பதில் சொல்லி கொடு என்பதாக சொல்லுகிறார்கள். சொல்லி முடித்ததுடைய நேரத்தில் அவருடைய கபரை நீ விசாரமாக்கி கொடு. இந்த 3 விஷயத்தை கேட்டுட்டு கடைசியா கேட்கிறாங்க, பிஹக்கி நபியிக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட முடிக்கிற ரசூலுல்லாஹ் கொண்டு வசீலா தேடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, எல்லா நபிமார்களை கொண்டும் சாலிஹ்களை கொண்டும் வசீலா தேடலாம். இது தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், பிஹக்கி நபியிக வ அன்பியாஇல் லதீன மின் கப்லி, எனக்கு முன்னால் சென்ற நபிமார்கள் எல்லாருடைய ஹக்கை கொண்டும் அவர்களின் பொருட்டினாலும் இவர்களுக்கு இந்த விஷயத்தை செய்து கொடு, இந்த துஆவை ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இதே நேரத்தில் இந்த ஹக் என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹக்கு பிஹக்கி ஃபுலானின், இன்னாருடைய ஹக்கை கொண்டு நீ இதை கொடு என்பதாக கேட்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அதை வச்சுட்டு தான் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது வசீலா தேடக்கூடாது அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, ஹக்கு அப்படின்னு சொன்னா ஹக்குல் வாலிதி அலல் வலத், பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, அதே போன்று பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹக்குங்கிறத பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு பொருளையும் அது தரும். அதனால்தான் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த ஹதீஸ் அவர்களுக்கு கிடைத்திருந்தால், பிஹக்கி நபியிக முஹம்மதின் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அது சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப பாக்குறோம் இல்லையா, சில ஹதீஸ் சில விஷயத்த சொல்லியிருந்தது, சொல்லி முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்களுக்கு இப்பதான் ஹதீஸ் கிடைச்சது பாருங்க, மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அந்த காலத்துல இப்போ நவீன வளர்ச்சிகள் அடைந்த காலத்திலேயே ஹதீஸ் கிடைக்கிறேன்னு சொல்ற ஒரு காலம்னா அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எப்படி இருக்கும்? அப்பொழுது இந்த ஹதீஸ் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க வசீலாவை வேண்டாம் என்று அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல. அதற்கான ஆதாரம் என்னவென்று சொன்னால், அதற்கு பின்னால் வந்த அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ், முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் போன்ற அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? கிதாபுகள் எழுதும் பொழுது பிஹுர்மத்தி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஹுர்மத்தி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் என்பதாக கிதாபை முடிப்பாங்க. இதுதான் அவருடைய வளமை. அதே போன்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வசீலா தேட இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போன்று சாலிஹீன்கள் நல்லடியார்களை கொண்டு வசீலா தேடலாமா? தேடலாம். காரணம் என்னவென்று சொன்னால், ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வரும். விஷயம் என்ன அப்படின்னா, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 17 ஒரு கடுமையான பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்ச சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு சஹாபி, அந்த சஹாபி சாப்பிட்றதுக்கு வேற எதுவுமே இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிறது பெரிய பெரிய ஆடுதான் அறுத்து சாப்பிட்டாங்க. கடைசியில் ஒரு சின்ன ஆடு இருக்குது. அந்த சின்ன ஆட்டை அறுத்து அதுல இருந்து கறி எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அறுக்கும் பொழுது நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால், எலும்பும் சதையும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அந்த ஆட்டை அறுக்கும் பொழுது இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ரத்தமும் எலும்பும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு ஆட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பஞ்சம் சாப்பிட்றது கூட எதுவும் இல்லை அதுல. அப்படி இருக்கும் பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, யா முஹம்மதா, சஹாபாக்களுடைய வழக்கம் இருந்தா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது யா முஹம்மதா, ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு நைட்டு தூங்குறாங்க. அவங்க அப்படி நைட்டு தூங்கும்போது இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காட்சி தருகிறார்கள். காட்சி தந்து சொன்னாங்க, நீங்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சலாம் சொல்லுங்க, என்னுடைய சலாமை நீங்கள் எத்தி வையுங்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, இன்னொரு செய்தியை சொல்லுங்க. என்ன அப்படின்னா, அல் கையிஸ், அல் கையிஸ், கையிஸ்னா அறிவாளி, புத்திசாலி.
நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சஹாபி காலையில் வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த ஒரு சந்தோஷம். ஆனா அல் கையிஸ் புத்திசாலித்தனமா நடந்துக்க சொன்னாங்க. இப்ப நம்ம எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு மஷூரா செய்யறாங்க. அந்த இடத்தில் யார் வருகிறார்கள் என்று சொன்னால் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் யார்? யூத பாதிரி, யூதர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பாதிரியார் இவங்க. இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்படி வந்திருக்கும் பொழுது அந்த மஷூராவில் இருந்து சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி பனூ இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நபிமார்களுடைய அசபாக்கள், அசபா அப்படின்னு சொன்னா சொத்து பிரிக்கும் பொழுது மிச்சம் மீதி தூக்கிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்காருங்க, பையன் சொத்துக்கு வாரிசு, முழு வாரிசு. பிள்ளை இருந்தா பிள்ளைக்கு பாதி, அதாவது பிள்ளைக்கு 2/1, மிச்சத்தை யாரு அவருக்கு எடுத்துட்டு போவார். இப்படி மிச்சத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களுக்கு அசபான்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வரக்கூடியவர்கள் தான் சித்னா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த அசபாக்களை வைத்து, நபிமார்களுடைய அசபாக்களை, சொத்துக்கு பங்குதாரர்களை வைத்து நீங்கள் துஆ செய்தால் அந்த துஆ கபூலாகும். இந்த வழக்கம் பனூ இஸ்ரவேல் இடத்துல இருந்தது. இந்த யோசனையை சொல்லும் பொழுது இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். சித்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்தோம், யூதர்களுடைய நடைமுறையை பின்பற்றலாமா? நல்ல விஷயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்கிறார். அந்த ஆஷுராவுடைய நம்முடைய விஷயத்துல வரும் இல்லையா, ஆஷுராவுடைய நோன்பு பற்றி சொல்லும் பொழுது யூதர்கள்லாம் பிடிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு மாற்ற செய்யற மாதிரி பிடிக்காம விடுறது இல்லை, இன்னும் அதிகமா பிடிக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே போன்றுதான் இந்த இடத்தில், அந்த இடத்தில் சின்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இதற்கு முன்னால் எங்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது எங்களுக்கு மத்தியில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சின்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை வசீலாவாக வைத்து நாங்கள் துஆ கேட்கிறோம், எங்களுக்கு மழையை தா அப்படின்னு கேட்டாங்க. வரலாறு எழுதுகிறார்கள், மழை கொடுக்கப்பட்டது, அந்த துஆ கபூலானது. இதுதான் நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. சாலிஹீன்களை முன்னிறுத்தி துஆ கேட்டால் கபூல் ஆகும். அதை கேட்கலாமா அப்படின்னா கேட்க கூடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கடுத்த விஷயம், சாலிஹீன்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து நீங்கள் வசீலா தேடலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் கூடும். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை விட்டு வந்தோம் இல்லையா, சீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பின்த் அஸ்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தன்னுடைய ஜுப்பாவை போட்டு விட்டாங்க. நரக நெருப்பிலிருந்து, அந்த கபருடைய வேதனையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி எதை பயன்படுத்தினாங்க? தன்னுடைய ஜுப்பாவை பயன்படுத்தினாங்க. அதே நேரத்தில் சஹாபாக்களுடைய ஒரு வழக்கம் என்னன்னு சொன்னா, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, அவர்களிடத்தில் ஒரு ஜுப்பா இருந்தது. அதை பத்தி கேட்கிறாங்க, இந்த ஜுப்பா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்திய ஜுப்பா, அவர்கள் திருமேனிப்பட்ட ஜுப்பா. இந்த ஜுப்பா அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருந்தது. அவர்கள் வஃபாத்தான பிறகு அது என்னிடத்தில் வந்து சேர்ந்தது. இந்த ஜுப்பாவுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், மதீனாவில் யாருக்காவது நோய் வந்தால் அந்த நோய் வந்தவர்கள் இடத்தில் வருவார்கள், வந்தவர்களுக்கு தண்ணீரில் இந்த ஜுப்பாவை முக்கி அந்த தண்ணியை கொடுப்பேன், அதை கொடுத்து அவர்கள் ஷிஃபாவை பெறுவார்கள் என்பதாக சொல்கிறார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம். சீனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் பொழுது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என்னுடைய தாய் உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய வீட்டில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைலூலா தூங்குறதுக்கு வருவாங்க. அப்படி தூங்க வரும் பொழுது அவர்களுடைய வேர்வையை என்னுடைய தாயார் சேகரித்து வைத்திருந்தார்கள். அந்த வேர்வை என்னத்தில் இருக்கு. அதே போன்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிகள், சில முடிகள் இருக்கிறது.
இந்த இரண்டையும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய கஃபன், அதாவது என்னை அடக்கம் செய்வதற்கு முன்னால் இந்த முடிகளை என்னுடைய கண்களில், இரு கண்களில் வைக்க வேண்டும், என்னுடைய நாவிற்கு கீழ் வைக்க வேண்டும். என்னுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலும் அதே போன்று என்னுடைய நாவிலும் அதை வைக்க வேண்டும். இந்த வியர்வை தான் என்னுடைய மையத்துக்கு அத்தராக பூச வேண்டும், வேற எதையும் பூசக்கூடாது. சில அரசு மாலிக் ரலியல்லாஹு செஞ்ச வசியத். காரணம் என்ன? அந்த கபரில் இருக்கும் பொழுது முன்கர் நக்கீர் வருவார்கள். அந்த பார்வை அதை பார்த்தாவே ரூஹ் போற அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமங்கள், அந்த முடிகள், முபாரக்கான முடிகள் என்னுடைய கண்களில் இருந்தால் என்னுடைய கண்ணுக்கு பாதுகாப்பு. அதே போன்று அவர்கள் கேள்வி கணக்கு கேட்பார்கள். மன் ரப்புக வமா தீனுக வமா கிப்லத்துக என்று கேட்கும் பொழுது அந்த கேள்விகளும் திடுக்கத்தை கொடுக்கும். அந்த திடுக்கத்திலிருந்து நான் சற்று கண்ணயர்ந்து நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால், சரியான முறையில் பதில் சொல்வதற்கும் கூட என்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் அந்த நாவிற்கு கீழ் அந்த முடியை வைக்க சொன்னாங்க. இதுதான் விஷயம். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்தெந்த அளவுக்கு முபாரக்கான நபியாக எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இது மட்டுமல்ல, இதே செயலை அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார். அவரிடத்துல 3 முடி இருந்தது. அந்த 3 முடிகளையும் அதே போன்று சொன்னாங்க. 2 கண்களுக்கு 2 முடிகள், என்னுடைய நாவுக்கு கீழ் 1 முடி. இதுதான் சாலிஹீன்களுடைய வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி துஆ செய்வது, அவர்கள் பயன்படுத்திய பொருளை கொண்டு தான் பயன்படுத்திக் கொள்வது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கீழங்கி, அதாவது நம்ம சொல்ல போனா லுங்கி அப்படின்னு சொல்லலாம், கைலி, அது அழகான ஒரு பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் நல்ல டிசைனா தச்சுட்டு வராங்க. தச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. சபையில் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு போய் மாத்திட்டு வர்றாங்க. அதை பார்த்து அந்த பெண்மணி சந்தோஷப்படுகிறார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த சஹாபாக்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி சந்தோஷப்படும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், இதை உங்களுடைய மேனியில் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது, ஆனா யா ரசூலுல்லாஹ் இதை எனக்கு தண்டிக்கலான்னு கேட்டாங்க. இந்த கைலியே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடைந்து உடையை மாற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சபை கடையும் போது எல்லா சஹாபாக்களும் திட்டாங்க. எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்க்கறதுக்கு அழகா இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டா தரமாட்டேன், இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ்ட்ட இவ்வளவு அழகான விஷயத்தை நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்களா, நான் மௌத்தானதற்கு பிறகு என்னுடைய கபரில் அதாவை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த கைலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய மேனியில் பட்ட அந்த கைலி எனக்கு கஃபனாக வந்தால் நான் ஈடேற்றுவேன். அது சொன்னது வேற யாரும் இல்லை, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் பார்க்கிறார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நேசிச்சிருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா பற்றி சொல்றாங்க, அவங்களுடைய மாணவர் நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சில சஹாபாக்களை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹை எந்த அளவுக்கு நேசிச்சாங்க, ரசூலுல்லாஹை எந்த அளவுக்கு அவங்க நேசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களெல்லாம் பார்த்தா பைத்தியம் சொல்லுவோம். அந்த நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நடைமுறைகளை, செயல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லகுல் தஹின்னக இன்னஹு மஜ்னூன், அவர் பைத்தியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தை எங்க தெரியுமா வருது? ஈமான் இல்லாதவர்கள் சில விஷயங்களை இஷ்கு முஹப்பத்துல செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது பைத்தியக்காரத்தனமா தெரியும். இதே போன்றுதான் சஹாபாக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களை பார்த்து பைத்தியம் சொன்னவங்க யார் தெரியுமா? யூதர்கள் தான் அந்த பைத்தியம் என்கிற வார்த்தையை சஹாபாக்களுக்கு பயன்படுத்தினாங்க.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், கமா ஆமனன் நாஸ், மக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எந்த மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறாங்க? அங்க ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய ஈமானை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லப்பட்டா, காலு அனுமினு கமா ஆமன சுபஹா, மடையர்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொண்டது. அவங்க கேட்கிற வார்த்தை, சஹாபாக்களை பார்த்து அவங்க சொல்ற வார்த்தை. அவருடைய ஈமான் எப்படி இருக்குது? மடத்தனமா இருக்குது. எந்த அளவுக்கு அந்த மடத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சிருக்காங்க. அவ்வளவு மஹப்பத். அந்த மஹப்பத்தின் காரணமாக எந்த ஒரு சஹாபியும் தன்னுடைய கபருக்கு போகும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஆசாரிலிருந்து ஒரு ஆசாரை கூட எடுக்காம போனது கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துற காரணம் என்னன்னு சொன்னா, முபாரக்கான விஷயங்களை, பரக்கத்துகளை எடுக்கக்கூடாது, வசீலா கிடையாது, ரசூலுல்லாஹ்வை கொண்டு வசீலா தேடக்கூடாது, சாலிஹீன்களை கொண்டு வசீலா தேடக்கூடாது, அவங்க பயன்படுத்துற பொருளுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அப்படின்னு பேசுறவங்களுக்கு இது பத்தி. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போருக்கு போயிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, போறவங்க யாரு? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியா, வெற்றி தான் அப்படின்னு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போனாவே வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை மிக பலகமாக இருந்தது. காரணம் என்ன? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, உங்களுடைய வெற்றிக்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முடியை இறக்கினாங்க. அப்படி இறக்கும் பொழுது சாதாரண முடிதானே அப்படின்னு சொல்லி கலந்து எங்கேயும் தூக்கி போடலை, கூப்பிட்டு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். பரக்கத்துனா என்ன, அதை அடையலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செயல் ஒரு பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கொடுத்தாங்க சஹாபாக்களை. எதை? முடியை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அவருடைய முடி என்னிடத்துல வந்தது. அந்த முடியை என்னுடைய தொப்பியில் வைத்து நான் தைச்சிருக்கேன். நான் சூடி இருக்கக்கூடிய இந்த தொப்பி, அந்த தொப்பியில் இருக்கக்கூடிய முடிதான் இவ்வளவு வெற்றிக்கும் காரணம் என்பதாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஈமான் என்ன? இவருடைய வீரத்தை கொண்டோ தீரத்தை கொண்டோ இவங்க நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? அல்லாஹ் நான்னா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யதார்த்தம் அது. ஆனால் சில விஷயங்களை பிராக்டிக்கலா பேசும் பொழுது வார்த்தையில வரும். அப்படி வர்றதெல்லாம் பிடிச்சிட்டு ஷிர்க், குஃப்ர் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி பிராக்டிக்கலா பேசுற விஷயங்கள், உதாரணமா ரிஸ்க் அளிப்பவன் யார்? அல்லாஹ் தான். அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்கு போய் அம்மா சாப்பாடு கொடு அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை ஒரு ஆள் பார்த்துட்டு, ஏப்பா அல்லாட்ட கேட்க வேண்டியதான சாப்பாடை எம்மாட்ட கேட்கற, ஷிர்க் வச்சுது அப்படின்னா எப்படி இருக்கு? இந்த மாதிரிதான் இந்த காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மீலாதுடைய விஷயங்கள், மௌலிதுடைய விஷயங்கள், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது இப்ப இடையில ஒரு மாநாடு போட்டிருக்கிறாங்க, மதுவை விடக்கூடியது மீலாது, அதான் மௌலிது. அதாவது ரைமிங்கா நல்லா இருக்குது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷமத்தனம் என்ன? விஷமத்தனம் என்ன? ஒரு ஹராமை கூட நீங்கள் செய்து விடலாம், ஆனால் மௌலிது ஓதக்கூடாது. மௌலிது ஓதுறவங்களை பத்தி சாலிஹீன்கள் என்ன சொன்னாங்க? இந்த கல்சனைக்கு சொல்றது விடுங்க, சாலிஹீன்கள் என்ன சொன்னாங்க? இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யார் மௌலிதிற்காக வேண்டிய ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்தில் தன்னுடைய தோழர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த இடத்தில் சாப்பாடு பரிமாறுகிறார்களோ, தபருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தபருக்காக வேண்டி யார் உழைப்பு செய்கிறார்களோ, அதை கொடுக்கிறாங்களோ, அவர்கள் நாளை மறுமையில் அஸ்ஹாபுல் உலா, உயர்ந்த படித்தரத்தில் இருக்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க, அவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்பதாக ஷாஃபி இமாம் சொன்னாங்க. மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இப்படி பல சஹாபிகள், அதாவது பல தாபியீன்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, தபருக்கு இருக்கு இல்லையா, மௌலிது மஜ்லிஸ் வந்துட்டா தபருக்கு கொடுப்போம். அந்த தபருக்கு கூட இதை சாப்பிட்டா நீங்க எண்ணெய் வச்சிருவீங்க, இதை சாப்பிட்றது ஹராம். காரணம் என்ன? அந்த மஜ்லிஸ்ல இருந்துச்சாங்க. ஒரு இடத்தில் சில பொருட்களை வைத்து அங்கு துஆ செய்து அதை பரிமாறலாமா? பரிமாறலாம். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு போருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தண்ணீர் இல்லை, சாப்பாடு சரியா இல்லை. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் குழுமி இருக்கிறாங்க. என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு மஷவரா செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்கள்கிட்ட இருக்கிற சாப்பாடுலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருக்கிற மிச்சம் மீதிய நாங்க முன்னாடி வைக்கிறோம். இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறோம். மிச்ச மீதிய, அந்த மிச்ச மீதியை வச்சுட்டு நீங்க துஆ செய்யுங்க. நீங்கள் துஆ செய்தால் அதில் பரக்கத் இருக்கிறது. அந்த பரக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம் என்பதாக சொன்னாங்க. எதெல்லாம் வச்சாங்க தெரியுமா? பேரித்தம்பழங்களுடைய விதைகளை, பேரித்தம்பழங்களுடைய விதைகள் என்ன இருக்குதுங்க, அந்த விதைகளை கொண்டு வைக்கிறார்கள். இப்படி பல பொருட்களை வைத்து அந்த இடத்துல துஆ செய்யப்படுகிறது. அந்த துஆக்கான ஏற்பாடு யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. துஆ செஞ்சது யாரு? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல விஷயங்கள் மார்க்கத்தில் அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் குஃப்ர் ஷிர்க் என்று சொல்லிக்கொண்டு நல்ல அமல்களை எல்லாம் களவாடக்கூடிய களவாணிகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்துள்ளார். ஹக்கு என்ன என்பதை போன வாரம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரானவர்களை எப்படி அடையாளம் காட்டினாங்க அப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ் போன வாரம் சொல்லப்படுதே ஒரு விஷயத்தை சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் தலைப்பு அமைஞ்சா சொல்றோம் அப்படின்ட்டு, ஆனால் நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அது சொல்றோம். ஆக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தியும், அதே போன்று சாலிஹீன்களை முன்னிறுத்தியும், அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை முன்னிறுத்தியும் துஆ கேட்கலாம், அதிலிருந்து பரக்கத்துகளை எடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான ஆதாரங்கள் ஷரியத்தில் நிரம்ப இருக்கிறது. அதை பின்பற்ற மனமுள்ளவர்கள் வார்கள். மனமில்லாதவர்கள் நாங்கள் அறிவுக்கு தோல்வாக நடப்போம் அப்படிங்கிறவங்க போட்டு அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தை விட்டு நாம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. ஏனிலமாம் கஅபா ஷரீஃபையும் இறைத்தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் வாழ்விலே பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்திருவாராக. நாம் இந்த ஜும்ஆவுடைய சபையில் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக.